என்னை பொறுத்த மட்டும் பிரச்சனை, துன்பங்கள், வேதனைகள் வரும்போது நான் அந்த பிரச்சனைக்கு வெளியே தான் தேடும்போது பிரச்சனை கூடியதே ஒழிய பிரச்சனை குறைந்த பாடில்லை. அப்பெல்லாம் நாமெல்லாம் சிந்தித்தோம், இந்த பிரச்சனை இப்படியே கூடிக்கொண்டு, துன்பங்கள், வேதனைகள், நித்திரல்ல இப்படியெல்லாம் கூடிக்கொண்டு போகும்போது இந்த உலகத்தில் பாருங்கள், நாங்கள் கடமையாற்ற வந்திருக்கிறோம். இந்த கடமையெல்லாம் சந்தோஷமாக ஆற்ற முடியவில்லை. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இதே மண்ணில் என் குருநாதரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி, ஏதோ பூர்வ என்பத்து புண்ணியத்தால் அவர் வழி விடாமல் நின்று அவர் சொல்கிற மாதிரி அந்த குரு என்னென்ன எங்களுக்கு உபதேசம் பண்ணாரோ, எந்த மாதிரி நீ இந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டினாரோ அந்த வழியில் நான் பின்பற்றி வரும்போது எனக்குள்ளே தான் அதை தேடும்போது அந்த பிரச்சனைகள் பாருங்கள் அதுக்குரிய தீர்வு கிடைச்சிது. அதே மாதிரி நீங்களும் உலகத்தில் எல்லோரும் பாருங்கள், ஒரு மகான்களை நோக்கி போவார்கள் பிரச்சனைக்குரிய தீர்வு வெளியே தேடி. அதனால் முடியாத பட்சத்தில் ஒரு மகான்களை தேடி நாங்கள் போகிறோம். நாங்கள்லாம் அப்படி தான் வந்தேன். அப்போ நாங்கள் அந்த தீர்வு நமக்குள்ளே தான் இருக்குன்னு அவர் காட்டும்போது, நமக்குள்ளே நாங்கள் தேடும்போது எங்களுக்குள் பாருங்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகள் முடிந்து இன்னும் பிரச்சனைகள் வராமல் ஒரு வழி எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கு. அப்போ அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே தான் இருக்குது.